இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து சாட்டையை எடுத்தது போல நீங்கள் சாட்டையை எடுத்து இவர்களை கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோவை பாருங்கள். எப்படி பாருங்க, புத்தாண்டு வந்த உடனே இந்த வியாபாரிகள், கத்திரிக்காய் வியாபாரி, தக்காளி வியாபாரி, வியாபார கடைகளிலே நீங்கள் பார்த்தாலே அப்படியே ஜொலித்து கொண்டு இருக்கும். புது புது காய்கறிகளை கொண்டு வந்திருப்பார்கள். இதற்காக புது புது காய்கறிகளை கொடுத்து நல்ல வருமானம் சம்பாதிப்பதற்காக நிறைய வேலையாட்களை போட்டு வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதை பார்த்திருப்பீர்கள். அதே போல நானும் என் அன்பு சொல்வி இணைந்து தேவசபத்தில் உபவாசத்தை காத்திருந்த போது ஆண்டவரே வருகிற புதிய 2023 ஆண்டு தேசத்துக்கு, உலகத்துக்கு, இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டபோது சென்னை குறித்து சில காரணம் வெளிப்படுத்தினார். God revealed us few things about Chennai. சென்னையிலே குடிநீர் பஞ்சம் ஏற்படும். There will be famine in drinking water. சென்னை தீப்பற்றி எரியும். The city will begin to burn. சென்னை மந்திரி சபையில் மாற்றம் ஏற்படும். There will be change in cabinet. சென்னையில் நிலநடுக்கம் ஏற்படும். There will be an earthquake. கடல் நீர் ஊருக்குள் புகும். Sea water. இப்பொழுது பாருங்க, இந்த ஊழியக்காரர்களை பாருங்க, தாண்டு வந்த உடனே புது புதியான யுக்திகளை ஃபாலோ பண்ணி, புது புதுவான டெக்னிக்கை கொண்டு வந்து, புது புதுவான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு வந்து கொடுத்து, உங்களிடத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து வியாபாரம் பண்ணுவார்கள். அவர்களாவது சில்லறை வியாபாரம் தான் பண்ணுகிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து கோடிகளில் இப்படி வியாபாரம் பண்ணுகிறார்கள். பார்க்கின்ற விசுவாசிகளாகிய நீங்கள் வந்து சாட்டையை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் தைரியமாக தட்டி கேளுங்கள். நீங்க சொன்னது ஒண்ணுமே நடக்கலையே, திரும்ப திரும்ப இதை ஏன் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் சொல்லி சாட்டையை நீங்கள் எடுக்கும் போதுதான் அவர்கள் வந்து மனம் திரும்புவார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே வியாபாரத்தை எதிர்க்கும் வேதத்தை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து எதுக்கு சாட்டையை கொண்டு போய் அடித்தார் என்றால், அவங்க வந்து சர்ச்சுக்கு வெளியே தான் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள்? கத்திரிக்காய், தக்காளின்னு வெளியே ஏதோ வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுக்கு தான் சாட்டையை கொண்டு அடித்தார். ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் பாருங்க, இவங்க வேதத்துக்குள்ளேயே வியாபாரம் பண்றாங்க. எப்படி வியாபாரம் பண்றீங்க நீங்க கேட்பீங்க. இந்த வருஷம் அபிஷேகத்தின் ஆண்டு. ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றப் போகிறார். யோவேல் 2:28 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல, அது எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்படுதல். இந்த வருஷத்தில் ஆவியானவர் ரொம்ப பலமாய் ஊற்றப்படுவார். அம்மா அந்நிய பாஷையை வச்சு வியாபாரம் பண்றாங்க, தீர்க்க தரிசனத்தை வியாபாரம் பண்றாங்க, வாக்குத்தத்தத்தை வச்சு வியாபாரம் பண்றாங்க, வேதத்தையே கூறு போட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கார்கள். நீங்க மனம் திரும்பணுங்கிறதுக்காண்டி தான் அவர் அடிச்சார தவிர அவங்க நல்லதுக்காக தான் அடிச்சார். அதனாலதான் கண்டித்து உணர்த்துகிற செய்திகள் வந்து நல்லது. கண்டித்து உணர்த்துவது இல்லை என்றால் எல்லாம் சீர்கெட்டு போயிடும். இப்பொழுது அப்படிதான் கிறிஸ்தவத்தில் எல்லாம் சீர்கெட்டு போய் தான் இவர்கள் வாக்குத்தத்த வியாபாரம், இவர்கள் வந்து தீர்க்க தரிசன வியாபாரம்னு புத்தாண்டு ஆனவன எந்திரிச்சு வந்துருவார்கள். இவர்கள் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமும் நடக்கல, ஒரு தீர்க்க தரிசனம் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இந்த வருஷம் சீர்குலைந்து போகும். ரஷ்யாவில் மிகப்பெரிய பேரழிவு உண்டாயிருக்கும். மாஸ்கோவில் மிகப்பெரிய பேரழிவு உண்டாயிருக்கும். ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய வாதை உண்டாயிருக்கும். தட்டி கேளுங்கள், சாட்டையை எடுங்கள். நீங்கள் சாட்டை எடுப்பது அவர்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் நாம் இதை செய்ய வேண்டும். மற்றபடி யாரையும் இதை குறை சொல்லும் நோக்கமா அவங்க மேல இதுவோ ஏதோ கிடையாது. எல்லார் மேலும் உள்ள மனம் பாரத்தின் நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்தார். ஆதலால் புதிய ஏற்பாடு வந்து தெள்ள தெளிவாக நமக்கு என்ன போதிக்கின்றது என்றால், இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் மரித்தார் என்றால் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் மரித்தார். புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கறதுக்கு தான், நமக்கு எப்பொழுதும் அவர் நம்மளோட பேசணும், எப்பொழுதும் நம்மளோட அவர் ஐக்கியப்பட்டு கொண்டு நம்ம கூட பேசிக்கொண்டு இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் இவர்கள் புத்தாண்டு மட்டும் தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்கன்னு இவங்க வந்து பேசுறது வந்து எவ்வளவு வேதத்துக்கு புறம்பான காரியம். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்கள்கிட்ட பேசணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்படுகின்ற, உங்களோட எப்பொழுதும் ஒரு உறவாடி கொண்டு இருப்பது, உங்களை வழி நடத்துவதற்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் தான் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்காருன்னு இருக்கு. இவங்க புத்தாண்டு மட்டும்தான் கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார்னு சொன்னா, அப்படின்னா இவங்க வந்து பொய்யை தானே பிரசங்கித்து கொண்டிருக்கார்கள். இவங்க ஏமாற்று வேலையை தானே பிரசங்கித்து வந்து கொண்டிருக்கார்கள். அப்படி என்றால் நீங்கள் தட்டி கேட்கணுமா வேண்டாமா? எவ்வளவு வேதத்திற்கு புறம்பாடமான காரியத்தை பார்த்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் என்றால், அதாவது வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு விவசாயம் பண்ணுறவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். நெல் விதைக்கானா அவன் முதல்ல விதைக்கணும், அதுக்கு அறுவடை பண்ணணும், அதுக்கு இப்போ உரத்தை போடணும், உரத்துக்கான செலவு, அது போக மருந்து அடிக்கணும், அதை கண்கூடாக பார்த்து எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுவான். பண்ணி 3 மாதம் வேலை செய்வான். வேலை செஞ்சு அந்த கஷ்டத்தை பட்டு கடைசியில் 3 மாதம் கழித்து அவனுக்கு 1,30,000 எவ்வளோ கிடைக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு வந்து வருமானம் வந்து அவனுக்கு 20,000 30,000 கிடைக்குது. எவ்வளோ கஷ்டம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர்களுக்கு பாருங்கள், சிம்பிளாக வந்துட்டு ஒரே நாளில் கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு போயிடுவாங்க காணிக்கை வியாபாரம் பண்ணி. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசமான மோசடி. பைபிள் தெள்ள தெளிவாக என்ன போதிக்கின்றது? வேலை செய்யாதிருப்பவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்று வேதம் போதிக்கின்றது. அப்படி என்றால் புரோக்கர்னால் எதுக்கு? புரோக்கர் முதல்ல எதுக்கு தேவை? வியாபாரத்துக்கு தான் புரோக்கர் தேவை. நெல்லை விற்கிறதுக்கு வந்து வாங்கி புரோக்கர் வந்து வாங்கிட்டு அவன் ஒரு கமிஷன் வச்சுட்டு போவான். ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் புரோக்கர்கிட்ட போய் எதுக்கு பணம் கொடுக்கீங்க?
அது கடவுளுக்கே விரோதமானது, இயேசு கிறிஸ்துவுக்கே விரோதமானது. தயவு செய்து அப்படி யாராவது செய்து கொண்டிருந்தால் தயவு செய்து இனிமேல் செய்யாதிருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் டைரக்டாக போய் ஏழையும் எளியத்துக்கும் உதவி செய்யுங்கள். இந்த புரோக்கர்கிட்ட போய் கொடுக்காதீர்கள். வேதம் என்ன வியாபாரமாக? கடவுளோடு விளையாடாதிருங்கள். வியாபாரத்தை எதிர்க்கிற வேதத்தை வைத்து நீங்கள் அவங்க வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதற்கு இப்போ உடந்தையாக இருக்காதீர்கள். நான் பரிசுத்தாவினர் மூலமாக நான் உங்களுக்கு கடவுள் வந்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். அது தயவு கொண்டு செய்தியை கெடுக்கிற நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்புங்கள். ஒரு ஏழை உதவி செய்கிறவனுக்கு நீங்கள் போய் டேரெக்டாக கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு ஒரு மீடியேட்டர்? உங்களுக்கு புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? உங்களுக்கு மீடியேட்டர் தேவையில்லைன்னு சொல்லுது. புதிய ஏற்பாடு நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உறவாட வேண்டும். உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு தானே தவிர வேற எந்த மனிதனுக்கும் தேவை கிடையாது. அதில் ஏழை எளிய உதவி நீங்கள் போய் டேரக்டாக செய்யுங்க. நீங்கள் போய் ஒரு புரோக்கர்கிட்ட போய் பண்ணுறதுன்னா அப்புறம் இங்கேயும் வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த வியாபாரத்தை தான் கிறிஸ்து வெறுக்கிறார். அதை நீங்கள் முதலாவது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவமே ஒரு சேவை தான். நம்ம ஆதி காலத்தில் வந்து எல்லாருமே சேவையாக தான் எல்லாம் பண்ணிக்கொண்டு அப்படியே வாழ்ந்து வந்தார்கள். அதைத்தான் வந்து கிறிஸ்து மறுபடியும் மீட்டு கொண்டு போகிறார். அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக மரித்தார்னா, உங்களோட தினம் பேசுவதற்காக தான் மரித்தார். உங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்கும், நீங்கள் அவரை நோக்கி ஜெபம் பண்ணால் உங்களுடைய வியாதிகளை அவர் ஒரு செகண்டில் குணமாக்கி விடுவார். நீங்கள் அவரோட எப்பொழுதும் பேசலாம். அவர் எப்பொழுதும் உங்களோட உறவாடி கொண்டு தான் இருக்கிறார். இதுதான் வேதத்தின்படி உள்ள சத்தியம். 1ஆம் தேதி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது நடக்கும் அது நடக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கான்னு சொன்னா அவன் வந்து பொய்யை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழைய ஏற்பாடு ஆராதனை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழைய மாவை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன கூறுகின்றது என்றால், அப்படி போதிப்பவர்கள் எல்லாம் சாபத்திற்குட்பட்டவர்கள். அதான் பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்குட்பட்டவர்கள் சாபத்திற்குட்பட்டவர்கள் சொல்றாரு. அதனால் உங்களுக்கு சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள், நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களே மனம் திரும்புங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு கிடைக்கும். புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிக்காங்கன்னா அவங்க வாக்குத்தத்தத்தை குறித்து பேசும்போதும் அவங்க தீர்க்கதரிசனத்தை குறிக்கும் போதும் நீங்கள் தைரியமாக எந்திரித்து அவங்கள தட்டி கேளுங்கள். போன வருஷம் நீங்கள் சொன்ன ஒன்றுமே நடக்கலையே, திரும்பவும் இதை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது வேதத்தின் சத்தியமா அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி தைரியமாக தட்டி நீங்கள் கேட்கணும். பயமே பட வேண்டாம். ஏன்னா கடவுள் உங்களோடு இருக்கிறார். தட்டி கேட்க தான் வந்து சபை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும். அதனால் இவர்கள் எதற்கு வாக்குத்தத்தத்தை 1ஆம் தேதி கொடுக்காங்க, தீர்க்க தரிசனத்தை கொடுக்காங்க என்றால் ஒன்றுமே இல்லை. அவர்கள் சிம்பிள். அவர்கள் வந்து தாங்களை பிரபலப்படுத்துவதற்காக தான் வந்து இதை கொடுக்கிறார்கள். அதனால் ஒருத்தர் இதை கொடுத்ததை பார்த்து இன்னும் பல ஊழியக்காரர்கள் இதை கொடுக்கிறார்கள். எதுக்குன்னா தாங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் என்று காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் வேதம் விசுவாசிகளை குறித்து என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் பிரபலமாக விரும்பக்கூடாது என்று தான் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவே பிரபலமாகவதை விரும்பவில்லை. புரியுதா? இந்த உடம்பு வந்து ஒரு தூசி தான். இது வந்து மண்ணுக்குள்ளே போயிடும். இதில் பிரபலப்படுத்தி என்ன இருக்குது? சத்தியத்தை சொல்லணும், கிறிஸ்துவை சொல்லணும். நான் மறைய வேண்டும், கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று